இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அந்த ஒருவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் ஊடகம் வாயிலாக இணைய அனைத்து நண்பர்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. நாம் கவனத்துக்கு திருப்ப வேண்டிய வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11வது வசனம். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாத படித்து பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி அருகையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். தேவன் மகிமைப்படுவாராக. இந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய காரியத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பாருங்க, 4 சுவிசேஷங்கள் எழுதப்பட்டது, 4 பேரை கொண்டு எழுதப்பட்டது. 4 சுவிசேஷத்திலையும் கிறிஸ்துவானவர் ஒரு பெண் அவரை அபிஷேகிப்பதாக நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களில் ஒரு சிறிய குழப்பங்கள் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷமும் ஒரு பெண்ணை குறித்து எழுதுகிறது என்று சிலர் நினைக்கக்கூடும். ஆனால் 4 சுவிசேஷத்திலும் 2 சூழல், 2 பெண்கள் வெவ்வேறு இடத்தில் நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது நம்ம இப்ப வாசிச்சது மார்க் 1-14 அதிகாரம் 1-11. மற்ற ஒரு இது மத்தேயு 26:6-13. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதே கதையை மத்தேயு எழுதுகிறார். இதே கதையை இன்னும் அதிகமான டீடைல்ஸ், இன்னும் அதிகமான இதை டீடைல் பண்ணி யோவான் 12வது அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிக்கப்படுகிறது, எழுதிக்கப்படுகிறது. நாம் நீங்க பார்க்க போறது மார்க் சுவிசேஷமும் யோவான் எழுதின சுவிசேஷத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இதில் இல்லாத காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம், லூக்காவில் 7ஆம் அதிகாரம் 36-50 வரைக்கும் ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 2 பெண்கள் கிறிஸ்துவை அபிஷேகிப்பதாக பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36-50 வசனம் ஒரு பாவியாகிய பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது இருப்பிடம் பரிசேயர், சிமியோன் என்கிற பரிசேயர் வீட்டில் நடக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அங்க ஒரு பாவமுள்ள பெண் கிறிஸ்துவை அபிஷேகிக்க வருகிறார். அப்பொழுது பரிசேயர் கேட்கிறார், மனதில் நினைக்கிறார், இவர் தீர்க்கதரிசியானால் தம்மை தொடுகிறவர் யார் என்று அவர் அறிவாரே என்று கேட்கிறார். இதற்கு கிறிஸ்து பதிலாக சொல்கிறார், சீமோனே அப்படி என்று சொல்லி ஒரு உவமையை சொல்கிறார். அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாய் நேசிக்கிறான் என்று ஒரு உவமை மூலமாக அதை தெரிவித்துக் கொள்கிறார். இது தனி ஒரு சம்பவம். அது வேற பெண்ணை குறித்து, அது கிறிஸ்துவின் ஆரம்ப ஊழியத்தில் நடக்கப்படுகிற ஒரு காரியம். இரண்டாவது ஒரு பெண், அதுதான் நாம் இப்ப வாசித்தது, மரியாள் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து. ஆனால் நம்ம வாசிச்ச இடத்துல மரியாள் என்று குறிப்பிடவில்லை. யோவான் 12வது அதிகாரம் 1-8 வரைக்கும் அது மரியாள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அதில் சில முரண்கள் இருப்பது போன்று தோன்றும், ஆனால் இதுவும் ஒரே செய்தி தான். அது எப்படி ஒன்றுக்கு ஒன்று
ஒரே செய்தியாக இருக்கிறது என்று நான் செய்தியில் கூறிவிடுகிறேன். ஆனால் லூக்காவில் எழுதப்பட்டது தனி ஒரு செய்தி. கிறிஸ்துவின் ஆரம்ப காலத்தில் இது கிறிஸ்துவானவருடைய ஊழியம் முடிந்து சிலுவைக்கு ஏறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இது இரண்டும் வேற வேற ஒரு காரியம். ஆகவே 2 முறை கிறிஸ்து ஒரு பெண்ணால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை பார்க்கிறோம். இதையும் தாண்டி சிலர் 3 என்று சொல்கிறார்கள். 3 என்பதற்கான தேவையில்லை. நான் ஏன் என்பதையும் வசனமாக நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் நடந்த பிறகு இன்றைக்கான நாம் தலைப்பு, அவள் ஒரு நலமான காரியத்தை செய்தார். அவள் ஒரு அருமையான காரியத்தை செய்தார். அவள் ஒரு நற்கிரியை செய்தார். இது எது உகந்தாலும் சரி, நான் சொல்வது அவள் ஒரு நலமான காரியத்தை செய்தார், அருமையான காரியத்தை செய்தார். ஆமென். இந்த நாளிலும் இது முதல் வசனத்துல பார்க்கிறோம். வாசிங்க 1 முதல் 2 வசனத்தை முடி வாசிங்க. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆயினும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். முதல் 2 வசனத்தில் குறிப்பிடுகிறது 2 நாளைக்கு பஸ்காக்கு முன்பாக 2 நாளைக்கு நடைபெறுகிற காரியமாக சொல்லப்படுகிறது. யோவானில் வாசித்தீர்கள் என்றால் 6 நாளைக்கு முன்பாக என்று இருக்கும். ஆனால் சரியாக நாம் வாசித்தோமானால் பெத்தானியாவுக்கு வந்து 6 நாள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்பாக நடக்கிறது. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், 6 நாளைக்கு முன்னால் வந்துட்டாரு, ஆனா அதுக்கு அடுத்து சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. கிறிஸ்துவானவர் 6 நாளைக்கு முன்னால் பெத்தானியாவுக்கு வந்த பிறகு ஓசன்னா ஜெயமே என்று சொல்லி ராஜ நடையாக கழுதையில் எருசலேமுக்கு செல்கிறார். அதற்கடுத்து என்ன நடைபெறுகிறது? ஒரு ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றிவிட்டார்கள் என்ற ஆலயத்தை சரி செய்கிறார். அடுத்து ஒரு டிஸ்கோர்ஸ், ஒரு டீச்சிங் செய்கிறாரு. அதுக்கடுத்து சிலுவை காட்சிக்கு போய்விடுகிறது. அதற்கு முன்பாக நடக்கிற விஷயம்தான் இது. மார்க் சுவிசேஷத்தின்படி 2 நாளைக்கு முன்பாக, பெத்தானியாவுக்கு வந்து 6 நாளைக்கு முன்பாக என்று யோவான் எழுதுகிறார். 2 நாளைக்கு முன்பாக என்று 2 நாளைக்கு முன்பாக நடக்கிற விருந்து. 6 நாளைக்கு முன்பாக பெத்தானியாவுக்கு வந்து விட்டார் கிறிஸ்துவானவர். மீண்டும் எருசலேமுக்கு போயிட்டு வந்தவுடனே விருந்துக்கு வந்து விடுகிறார். இந்த விருந்துக்கு வரும் பொழுது நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், இதே குடும்பத்தோட தான் கிறிஸ்து பயணம் செய்தார். ஏற்கனவே ஒரு இடத்தில் முதலில் பார்த்தோம், கிறிஸ்துவானவருடைய பாதப்படியில் அமர்ந்து அவள் கிறிஸ்துவானவருடைய போதனையை கேட்டுக்கொண்டதை பார்த்தோம். கிறிஸ்துவானவர் சொன்னார், எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார், அது ஒரு பொழுதும் அவளை விட்டு எடுக்கப்படாது என்று சொன்னார். சபைக்கு தேவன் பேசினார். கடந்த வாரம் பார்த்தோம், கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் என்று பார்க்கிறோம். முதல் நேரத்தில் என்ன செய்தால், முதல் நேரத்தில் பாதத்தில் அமர்ந்து கிறிஸ்துவானவருடைய போதனைகளை கேட்டார். 2வது முறை பாதத்தில் விழுந்து ஜெபம் செய்தார், என் சகோதரனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று. 3வது முறை பாதத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்தில் கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தை, அவள் நற்கிரியை செய்தார். ஆங்கிலத்தில் இன்னும் அருமையாக இருந்தது, she did a beautiful thing. அவர் ஒரு அருமையான காரியத்தை செய்தார், ஒரு அழகான காரியத்தை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் அதே குடும்பத்தோடு நடந்து கொண்டிருந்தார். அதே சூழல் இங்கே ஒரு சூழல் ஏற்படுகிறது, இங்கே நடக்கிறது. பார்த்தோம், முதல் வசனத்தில் சொல்லப்பட்டது பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக என்று. பஸ்கா பண்டிகை என்பது ஒரு எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது நடந்த ஒரு காரியத்தை அடிப்படையாக கொண்டுதான் இவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆட்டு ரத்தம் பூசப்பட்ட எந்த நிலைக்காலுக்குள் வாழ்ந்த யாரையும் அந்த கோபாக்கனையானது, தேவனுடைய கோபாக்கனை தொடரவில்லை. கிறிஸ்துவானவர் அந்த பஸ்காவுக்கு அடையாளமாக தான் வந்தார். இந்த நேரத்தில் தான் எழுதப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அங்கு உள்ளவர்கள் தான் திட்டமிடுகிறார்கள், பஸ்கா நாளில் பலியிட்டால் கலவரம் ஏற்பட்டு விடும் என்று. ஏனென்றால் கிறிஸ்து அநேகர்களோடு இருந்தார், அநேக அற்புதங்களை செய்தார். அவரை சுற்றி 12 பேர் இருந்து கொண்டே இருந்தார்கள். அவரை சுற்றி ஒரு 300 பேர், அப்படி எங்க போனாலும் கூட்டம் வந்து கொண்டிருந்தார்கள். இவ்வகையான ஒரு சூழலில் எழுதப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையான ஒரு காரியத்தை செய்தார் என்று நடுவில் சொல்றாரா. அதுக்கு முன்பாக என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம்.
இது வந்து பரிசேயர்கள் சிமியோன் என்கின்ற லெப்பர். அவன் வந்து குஷ்டரோகியாக இருந்தான். அவன் வீட்டில் நடக்கப்படுகிறது. யோவானை எந்த வீட்டில் நடக்கப்படுகிறது என்று எழுதவில்லை, ஆனால் யார் யாரெல்லாம் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லாசரு இருக்கிறான் மற்றும் மார்த்தா மரியா இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், அதே வீட்டில் கிறிஸ்துவால் சுகப்படுத்தப்பட்டவனாக இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிற ஒரு சீமோன் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். சீமோனின் வீட்டில் நடக்கிறது கோஹோஸ்ட் என்று சொல்வார்கள். 2 பேரும் இணைந்து ஒரு விருந்து வைத்திருக்கிறார்கள் ஆண்டவருக்கு. என்னவென்றால், இது லாசரு கடந்த உயிர்ப்பித்ததினால் லாசருவை கௌரவித்து வைத்த விருந்தல்ல. சீமோன் சுகப்பட்டு, அதாவது குஷ்டரோகத்திலிருந்து வெளியே வந்ததினால் அவனை கௌரவித்து அந்த விருந்து வைக்கவில்லை. இந்த இருவருக்கும் குணமளித்த கிறிஸ்துவை கௌரவித்து ஒரு கூட்டம் வைத்திருக்கிறார்கள். அதுதான் மாத்தாவும் இருக்கிறார், மரியாவும் இருக்கிறார். அதில் நம்ம பார்க்கிறோம், சீமோன் லாசருவும் இருக்கிறான். இது என்ன அதை காமிக்கிறது என்றால், லாசரு வந்துட்டு முதலாவது சீமோன் அந்த குஷ்டரோகி வந்துட்டு நம்மை வெளிப்படுத்துகிற நம்மளுடைய சூழல், நம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிற ஒரு சூழலை சீமோன் வழியாக பார்க்கிறோம். மறித்து உயிர்த்து கிறிஸ்துவின் அருகே உட்கார்ந்திருக்கிற லாசருவையும் நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல. இது வந்துட்டு ஒரு உருவகமாக இயக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது அதில் எழுதப்பட்டிருக்குது, அவள் வந்து வித் அலபாஸ்டர் பாக்ஸ் அந்த இதை கிறிஸ்துவின் தலையில் ஊற்றினால் அபிஷேகித்தார் என்று பார்க்கிறோம். யோவான் புஸ்தகத்தில் யோவான் என்ன எழுதுகிறான் என்றால், அவர் காலில் அபிஷேகித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி இருக்கலாம், தலையிலா காலையா? தலையில் அபிஷேகித்தது கால் வரைக்கும். ஏன்னா அலபாஸ்டர் பாக்ஸ் பெரிய அதில் எழுதப்பட்டிருக்கு, அது எவ்வளோ வேலை இருந்த ஒரு காரியமாக இருக்கும் என்று. அது என்ன கருதப்படுகிறது என்றால், அந்த ரோம சாம்ராஜ்யத்தை நம்ம இந்தியாவுக்கும் அவர்களுக்கும் ஒரு உறவு இருந்து கொண்டே இருந்தது. இது வந்து ஹிமாலயன் பகுதியில் ஒரு பியூரான ஆயில் அங்கே ஒரு வாசனை திரவியத்தோட அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. டிபெட், ஹிமாலயா, இந்தியா, அந்த நார்தர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் அனுப்பப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. மிகுந்த விலை உயர்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த நாட்களில் ஒரு வருட சம்பளமாக கூட இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் பாருங்க, இவ்வளவு ஒரு காரியத்தை கிறிஸ்துவானவர் பாதப்படியில் வந்து ஊற்றினார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவானவர் அநேக போதனைகளை செய்து கொண்டு வந்தார். அவரை சுற்றி 12 பேர் இருந்தார்கள். எல்லாம் அவர் சொல்லுகிற காரியங்கள்லாம் தரவுகள் ரொம்ப சரியாக இருந்தது. குணமாகாதவன் குணமாகறான், கண்ணு தெரியாதவன் பார்க்கிறான், காது கேட்காதவன் கேட்கிறான், உயிரோட எழுந்திருச்சு வராங்க. அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமும் போதனைகளும் ரொம்ப தரமாக இருக்கிறது. இதெல்லாம் சுற்றி அவரை சுற்றி கூட்டம் இருக்கிறது. 12 பேர் கிறிஸ்துவோடே தான் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளாத ஒன்றை மரியாதை புரிந்து கொண்டார். கிறிஸ்துவானவர் அடிக்கடி ஒரு சஞ்சலத்துடன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு மரணத்தின் 3ஆம் நாளில் உயிர் தர வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று முதலாவது பாடுபடுவதை குறித்து பேசும் பொழுது அநேகர் புரிந்து கொள்ளாத ஒரு காரியத்தை மரியாதை புரிந்து கொள்வதை பார்க்கிறோம். அவள் அந்த இடத்துல அவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஒரு காரியத்தை கிறிஸ்துவானவருக்காக வந்து பாதப்படியில் செலுத்திவிட்டார். She understood Christ. கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார் என்று புரிந்து கொண்டார். கிறிஸ்துவானவர் அநேக நேரங்களில் மன சஞ்சலத்துடன் அவர் வேதனையான வழியை கடந்து போக வேண்டும் என்று சொல்வதை அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்ட அவள் அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். முதல் நேரம் பாதப்படியில் அமர்ந்து அவர் சொன்னதை கேட்டார். 2வது பாதப்படியில் விழுந்து ஜெபித்தார். 3வது பாதப்படியில் உட்கார்ந்து ஆராதித்தார். அவள் நலமான ஒரு காரியத்தை செய்தார். முதலாவது மரியாளின் ஆராதனையை பார்க்கிறோம். மரியாள் செய்த காரியம் அவளுக்கு தெரிந்தது. நம் வாழ்க்கையோடு ஒன்றித்த ஒரு நபராக இருக்கிறார். நம்மோடு வந்தார், நம்மோடு இருந்தார், மரித்த என் சகோதரனையும் உயிர்ப்பித்தார். அநேக போதனைகளை செய்தார், அநேக அன்பு செலுத்தினார். இந்த கிறிஸ்துவானவர் நம்மை விட்டு எடுக்கப்பட போகிறார் என்று அவரே சொல்லுகிறார். அவர் சொன்ன காரியமெல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டியது தெரியவில்லை. நான் என்கிட்ட உள்ளதெல்லாம் உன்கிட்ட கொடுத்துறேன் என்று செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இது ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்டான ஒரு காரியமாக இருக்கிறது.
கிறிஸ்துவானவர் மரிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக நடக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. மரியாள் அவள் என்ன கிறிஸ்து சொன்னாலோ அதை அறிந்து கொண்ட அவள் எல்லாவற்றையும் செலுத்தி கிறிஸ்துவின் பாதப்படியில் வைத்தார். இது வேதம் ஒரு அந்த எழுதால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நேரங்களில் கிறிஸ்துவானவருடைய ஒரு இதுக்கு அடுத்து ஒரு சில இன்சிடென்டாகவும் அடுத்த சிலுவை மரணம். ஆனால் அதுக்கு முன்பாக மரியாள் புரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, 12 பேர் இருந்தார்கள் கிறிஸ்துவுடன். 12 பேர் கிறிஸ்துவானவர் சொன்ன காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஏன் புரிந்து கொள்ளவில்லை? அவர்கள் மேசியா என்று வந்தால் அரசால வருவார் என்று நினைத்தார்கள். அப்படி ஒரு நாள் வருவார், ஆனால் அதற்கு முன்பாக மனிதனாக வர வேண்டிய நேரம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளவே இல்லை அவர்கள் கடைசி வரைக்கும். நம் வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை விட எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிந்து வைத்திருக்கிறோம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. நாம் 50 ஆண்டுகள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்து கிறிஸ்துவை அறியாதவர்களாக போல இருந்தோம் என்றால் அதில் பயனில்லை. ஆனால் சபைக்கு போகிறோம், ஒரு சம்பிரதாயமாக அதை பின்பற்றுகிறோம் என்றால் அது பயனில்லை. ஒரு பேர் கிறிஸ்தவராக வாழ்ந்தோம் என்றால் ஒரு பயனில்லை. கிறிஸ்துவோடு தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற நடை இல்லை என்றால் அது ஒரு பயனில்லாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த இடத்துல மரியாள் புரிந்து கொண்டதை 12 பேர் புரிந்து கொள்ளாத ஒரு சூழலை பார்க்கலாம். மரியாளால் செய்ய முடிந்தது என்னவென்று அவள் செய்திருக்கிறார். பாருங்க, மரியாள் கிறிஸ்துவுடைய அடுத்த காரியத்தை புரிந்தவளாக இந்த இடத்தில் நடந்து கொண்டார். மிகுந்த ஒரு பாரத்துடன் செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுடன் ஒன்றி நடக்கிற ஒரு குடும்பம், கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆனால் கிறிஸ்து அவர்களுக்கு போக போகிற தருணத்தை இறுதியாக அவர் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. மரியாள் அதை உடைத்து அவருடைய கால்களை விட்டுகிறார். வாசிப்படி கேட்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். 4வது வசனம் வாசிப்படி கேட்கிறேன். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். எதற்கு இந்த விரயமான செயல் என்று கேட்டார்கள். எதற்கு இந்த விரயமான செயல்? இப்போ கவனிக்க வேண்டும். இதுல சீஷர்களில் சிலர் என்று எழுதப்பட்டிருக்கு. இதே கதையில் மத்தேயுவில் சீஷர்கள் என்று பொதுவாக எழுதப்பட்டிருக்குது. யோவானில் நேரடியாக யூதாஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. இது முரண் கிடையாது. இட்ஸ் நாட் a contradiction. இது வந்துட்டு எழுதப்படுகிற அந்த சரிதை எழுதுகிற இன்னுமே இப்போ ஒரு நெப்போலியன் போனாப்பட்டை பற்றி அநேகர்கள் சரிதைகள் எழுதுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை குறித்து எழுதுகிறார்கள். அதே போல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறத அவங்க சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒருவர் டிசைபிள்ஸ் என்று சீஷர்கள் என்று மத்தேயு எழுதுகிறார். மார்க் சீஷர்களில் சிலர் என்று எழுதுகிறார். நமது யோவான் சுவிசேஷத்தில் என்ன எழுதப்படுகிறது என்றால் யூதாஸ் என்று எழுதப்படுகிறது. யூதாஸ் கேட்கிறான், ஏன் இந்த விரயமான காரியம்? ஒரு கேள்வி நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இதில் வர்ற கேரக்டர்ஸ்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் பாதப்படியில் இருக்க வேண்டும், அவருடைய சொல்லி கேட்டு நடக்க வேண்டும், அவருடைய நாமத்தை பறைசாட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏன் இந்த விரயமான காரியம் என்று கேட்பார். 7 மணி நேரம் ஆராதித்து தேவனை அந்நிய பாஷையிலும் ஜபத்திலும் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் ஏன் இந்த விரயமான காரியம் என்ற கேள்வி அனைவருக்கு இருக்கும். வேத ஆராய்ச்சி என்று சொன்னால் ஏன் இந்த விரயமான காரியம் என்று யூதாஸ் காரியத்து போன்றவர்களுடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கும். கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களுக்கு சபைக்கு செல்வது ஏன் அந்த விரயமான காரியம் என்று கேட்பார்கள். வேதத்தை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார், ஏன் இந்த விரயமான காரியம் என்று கேட்பார்கள். கிறிஸ்துவுக்காக சாக்ரிஃபிஷியல் கிவிங், உங்கள் உடன்படிக்கையை அடிப்படையாக வைத்து நீங்கள் கிறிஸ்துவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்கிற காரியத்தை ஏன் இந்த விரயமான காரியம் என்று கேட்பார்கள். கிறிஸ்துவானவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பார்கள்,
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவுக்கு செய்கிற காரியத்தை விரயம் என்று சொல்லுகிற ஒரு யூதாஸ் காரியத்துவம் உடைய ஆவிகள் அநேகங்கள் இருக்கும். சபைக்கு சென்று கேன்சல் மீட்டிங்ல ஏன் இந்த விரயமான காரியம்? அதுக்கு அதை ஏழைகளுக்கு செலவழிக்கலாம் என்று சொல்வார். இந்த காசை ஏழைகளுக்கு செலவழித்து அநேக நன்மை செய்திருக்காங்க. அதில் யோவான் எழுதுகிறான், அவன் நல்ல மனசுனால சொல்லப்படல, அவன் கள்ளனும் திருடனுமாக இருந்தான், பணப்பையிலிருந்து காசு எடுக்கிறவனாக இருந்தான். ஆகையா அவன் சொன்னான். இதுல ஒரு குரூப் இருக்காங்க, சர்ச்சில் போய் நீங்க சர்ச்சு ஊழியெல்லாம் பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு போற நேரத்துல ஆத்துமாதாயம் பண்ணணும். ஏன் இந்த விரயமான காரியம் என்று கேட்பாங்க. அவர்களுக்கு தூங்குவது விரயமாக தெரியாது, சாப்பிடுகிற நேரம் விரயமாக தெரியாது, உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற நேரம் விரயமாக தெரியாது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிறது விரயமாக தெரியாது, அநேக விவாதங்களை பார்ப்பதும் பேசுவதும் அவர்களுக்கு விரயமாக தெரியாது. கிறிஸ்துவண்டை உட்காருகிற 2 மணி நேரம் ஏன் இந்த விரயம் என்று கேட்பாங்க. யூதாஸ் காரியத்து போன்றவர்கள் அவர்களுடைய எண்ணம் வந்துட்டு இந்த நேரத்தில் போய் ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும் என்பதில்லை. அப்படி நினைக்கிறவர்கள் தூக்கத்தை குறைத்து விட்டு ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும், சாப்பாட்டு நேரத்தை குறைத்து விட்டு செய்ய வேண்டும், கிரிக்கெட் மேட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் செய்ய வேண்டும். நான் எது விரயம் என்று சொல்கிறேன்? எது விரயம்? கிறிஸ்துவ இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை விரயம். எது விரயம்? கிறிஸ்துவை தள்ளி வைத்து விட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறது விரயம். கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பது விரயமோ தேவையில்லாத தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. கிறிஸ்துவை ஒதுக்கி வைத்து விட்டு செய்வது தவறு. கிறிஸ்துவை ஓரம் கட்டி வைத்து ஊழியம் செய்வது தவறு. கிறிஸ்துவை ஓரமாக வைத்துவிட்டு வாழ்க்கையை நடத்துவது தவறு. கிறிஸ்துவை ஓரமாக வைத்துவிட்டு பண்டிகையை நடத்துவது தவறு. கிறிஸ்து நம்ம வாழ்க்கையின் மையத்தில் இல்லை என்றால் நம் வாழ்க்கை விரயமாக காணப்படுகிறது. ஏன் இந்த விரயம் என்று உங்கள் வாழ்க்கையில் அநேக சத்தங்களை இருப்பார்கள். சபையில் 7 மணி நேரம் ஆராதனை ஏன் விரயம் என்று கேட்பார்கள். இத்தனை ஆராதனை எதுக்கு? இத்தனை ஜெப கூட்டம் எதுக்கு? ஏன் விரயம்? அதிகாலை 1ஆம் தேதி எதுக்கு இந்த விரயமான நேரம்? இவ்வளவு நேரம் பைபிள்ல செலவழிக்கணுமா? ஏன் இந்த விரயம்? ஏன் இந்த விரயம் என்கிற கேள்வி அநேக யூதாஸ் காரியத்து போன்றவர்கள் இடத்திலிருந்து வரும். இதே போன்று திருப்பலாம் நேரம் குறைவாக இருக்கு, நான் சொல்லி கடந்து செல்கிறேன். இதே போன்ற ஒரு அதிகாரத்தில் நீங்க பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் மாற்றாடா நீங்க நான் சொல்வதை கவனிங்க, வீட்டுக்கு போய் எழுதி வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:1-4 ஒரு விதவை 2 காசை கொடுக்க வருகிறார் இல்லையா? அப்பொழுது பார்த்துவிட்டு அது தனி செய்தி, அதை ஒரு நாள் அடைவோம், தேவன் அது மூலமாக நமக்கு பேசுவதை கேட்போம். ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள்? உனக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியுமா? இவா கொடுத்ததுக்கு என்ன இவ்வளவு கொடுக்குற அப்படின்னா, அவங்க கொடுக்கறத பார்த்துட்டு இவ்வளவுதான் உன்னால கொடுக்க முடியுமா என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இவ்வகையான மக்கள் நம் மத்தியில் இருப்பார்கள். அவர்கள் மார்த்தாளை போன்று சீஷர்களை தாண்டி இருக்க மாட்டார்கள். சீஷர் கூட்டத்திலே ஒரு சத்தமாக இருப்பார்கள், கவனமாக இருப்பார்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு கழுதையும் ஒரு திருமணமான தம்பதிகளும் ஒரு கழுதையை கொண்டு செல்வார்கள். 2 பேரும் நடந்து கழுதையை அவர் கொண்டு போயிட்டு இருப்பாரு. ஒருத்தன் போவான், பார்த்துட்டு மழையெல்லாம் இருக்காங்களே, கழுதையை வச்சுட்டு எப்படி அதை பயன்படுத்தணும் தெரியல அப்படின்னு போவான். சரிம்மா 2 பேரும் ஏறி உட்காந்துக்குவோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஏறி உட்காந்து அதை பயணம் செய்வார்கள். அடுத்த ஒரு வந்துட்டு எவ்வளவு கொடூரமானவர்களாக இருக்காங்க, அந்த கழுதை பாவம் அல்லவா, வாயில்லாத ஜீவன்கள் இருவரும் உட்கார்ந்து செல்கிறார்கள் என்றார். சரிம்மா நீ உட்கார்ந்து, நான் நடந்து வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோடனே அடுத்த ஒரு முறைகிறான், இவன் சரியான பொண்டாட்டி தாசனாக இருப்பாங்கல்ல, வாழ தெரியாத ஆம்பளையா இருக்கானே அப்படின்னு சொன்னான். சரிம்மா நீ இறங்கு, நான் உட்காந்துக்கிறேன்ட்டு இடத்த மாற்றி உட்காந்துக்கிறாரு. அடுத்த ஆள் சொல்றான், பொண்டாட்டியை எப்படி நடத்துறான் போது, நடக்க வச்சு கொண்டு வரான், கஷ்டப்படுறீங்க அப்படின்னா. 4 பேர் 4 செயல்களை மாற்றினாலும் மாறி மாறி குறை கூறுவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஊழியம் செய்தால் ஏன் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வார்கள். அமைதியாக இருந்தால் ஏன் அமைதியாக இருக்கிற, ஒன்றும் செய்யாமல் வாழ்ந்துருக்கே என்பார்கள். செஞ்சாலும் தப்பு, செய்யாவிட்டாலும் தப்பு, எல்லாவற்றையும் விவரம் மாட்டிக்கொள்ளலாம். நாம் செய்வது இறைவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. நாம் யாருடைய குறைகள் இருக்கலாம், 1000 குறைகள் இருக்கலாம், எல்லாம் நிறைவானவர்கள் அல்ல. நம் குறைகளை மாற்றிக்கொள்ளும் இருதயமும் வேண்டும், கிறிஸ்துவை அறிவும் வேண்டும். சபைக்கும் அடங்கி இருக்கணும், சபை வேதத்துக்கு அடங்கி இருக்க வேண்டும். அவன் வேதத்துக்கு அடங்காத சபைக்கு நம்ம அடங்கி இருக்க முடியாது, வேதத்துக்கு அடங்காமல் சபை இருக்கக்கூடாது. அவன்
வேதத்துக்கு உட்பட்ட சபைக்கு நீங்க எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த சபைக்கும் உட்பட்டு இருக்க வேண்டும். ஆமே. குறை கூறுகள் சபைக்குள்ளும் இருப்பார்கள். ஆமே. நம்மளோட வேலை யார் அதை பார்க்கறது இல்லை. அவர்கள் சொல்வதை காதிலே கேட்காத அளவுக்கு வைத்து விட்டு கிறிஸ்துவானவரை மாத்திரம் பேச வேண்டும். ஆமே. கிறிஸ்துவானவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க வேண்டும். அவர் இறுதியில் சொல்வார், உண்மையும் உத்தமம் உள்ளவருடைய காரணே நிஜமாசம். இவர்களுடைய சத்தம் எல்லாம் கடந்து போய்விடும். ஏன் செஞ்சா, ஏன் செய்யல, இப்படி செஞ்சிருக்காங்க, அப்படி செஞ்சிருக்காங்க, எல்லாம் போயிடுவாங்க. காசு அதிகமாக கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நேரம் செலவிட்டாலும் சரி, செலவிட்டாலும் சரி, எல்லாவற்றுக்கும் குறை உருவில் இருப்பார்கள். நம் கண்களை கிறிஸ்துவானவர் மீது வைக்க வேண்டுமே. இவர்களுடைய சத்தம் எல்லாம் விரயம். அநேக சபைகளை பார்த்துருக்கீங்களா? எங்க சபை வந்துட்டு இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து கட்டிருக்கோம் பாருங்கள். சபையில் ஒரு சத்திய போதனை இருக்காது, ஜப கூட்டங்கள் இருக்காது, வேத ஆராய்ச்சி இருக்காது, அதிகாலை ஜபம் இருக்காது. ஏதோ சம்பிரதாயத்துக்காக ஒன்றா வருவாங்க, எந்திரிப்பாங்க, உட்காருவாங்க, 4 வசனம் வாசிக்கப்படுவோம், வீட்டுக்கு சென்று விடுவார்கள். ஒரு ஆர்கனைஸ்டு அட்மாஸ்பியரா வச்சுக்குவாங்க அவங்க பையனுக்காக. சபை வந்துட்டு ஒரு கூடுதலுக்காக ஏற்படுத்திக் கொள்வார்கள். சில நேரங்களில் நாம் வந்துட்டு ஊழியம் செய்கிறோம் என்றாலும் கூடுதலுக்கு மாத்திரம் இல்லாமல் தனிப்பட்ட ஜபமும் வேண்டும். எது மீன்? சபையை கோடிக்கணக்காக கட்டிவிட்டு சபையில் கிறிஸ்துவானவருடைய போதனை இல்லை என்றால் மீன். சபையை பெரிதாக கட்டிவிட்டு அந்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லை என்றால் அது மீன். எது மீன் என்று யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமாக இருக்கிறது. யூதாஸ் காரியத்துக்கு எது வீணாக தெரியும் என்றால், மரியாளுக்கு ஆசீர்வாதமாக இருந்த கிறிஸ்துவுக்கு செய்ய தொன்று ஏன் இந்த வீணான காரியம் என்று சொன்னார். அநேக உலகத்தார் கேட்கலாம், நீ இந்த கிறிஸ்துவ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, அதான் வீண்பா, கிறிஸ்துவுக்காக வாழ்ற, என்ன லஞ்சம் வாங்க முடியாது, என்ன புதுவரையா இருக்கு, இதெல்லாம் வீண் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்காக நீங்கள் லஞ்சம் வாங்க கிறிஸ்துவின் போதனை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறீர்கள் என்றால் அது உபயோகமான காரியமாக மாறப்படுமே. கிறிஸ்துவை பறைசாற்றுவது வீண் இல்லை, அது உபயோகமான காரியமாக மாறப்படுமே. டிவிக்கு முன்பாக கிறிஸ்துவை தள்ளி வைத்து விட்டு டிவி முன்னால் உட்கார்றது வீண். சினிமா தியேட்டருக்கு போறது வீண். எப்போது கிறிஸ்துவை தள்ளிவிட்டு மற்ற செயல்களை வேலையை உட்படுத்துவது வீண். கிறிஸ்துவானவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தான் வெறுத்து வரணும். ஏன்னா அம்மா அப்பா யாரும் கிறிஸ்துவோட வந்துவிடக்கூடாது. பிள்ளைகளா இருக்கட்டும், அம்மா அப்பாவோட குடும்பமாக இருக்கட்டும், கிறிஸ்து யுவர் அலிஜியன்ஸ் இருக்கா, உங்களுடைய உடன்படிக்கை கர்த்தரோடு எப்போதும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். சபையோட மிஷன் என்னன்னு சொல்றேன், சபையுடைய தரிசனம், நோக்கம், சபையுடைய நோக்கம் என்னதாக இருக்கும்? purpose of the church, the mission of the church என்னவென்றால் கிறிஸ்துவுக்காக வாழ்வது, கிறிஸ்துவை ஆராதிப்பது, கிறிஸ்துவின் நாமத்தை உலகமெங்கும் போய் சொல்வது. ஆமென். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கான வாழ்க்கை வாழ வேண்டும், கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும், கிறிஸ்துவை உலகமெங்கும் போய் சொல்ல வேண்டும். ஆமென். இது எல்லாம் உங்கள் மேல் விழப்பட்ட கடமையாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு நாம் கிறிஸ்துவை தள்ளி வைத்து விட்டு எதுவும் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்காக செய்யப்படுகிற எந்த காரியமும் வீண் அல்ல. வீணர்கள் பார்த்து கிறிஸ்துவுக்கு செய்வதை வீண் என்று சொல்வார்கள். வேத ஆராய்ச்சி வீண் என்று வீணர்கள் சொல்வார்கள். ஜபிக்கிற ஜபம் வீண் என்று வீணர்கள் சொல்வார்கள். கிறிஸ்துவுக்காக பாடல் எழுதினால் வீண் என்று வீணர்கள் சொல்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சபையுடைய நோக்கம் கிறிஸ்துவை ஆராதிப்பது, கிறிஸ்துவை பற்றி சொல்வது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது. இடத்துல யூதாஸ் கேட்கிறான், ஏன் இந்த வீண்? ஏதோ அறிவுபூர்வமாக பேசாமல் பேசுவாங்க. நிறைய பேர் செய்யணும். அதில் இந்தியா யோவான சொன்னான், திருடனும் கல்லனுமா இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு மனசளவில் உண்மையாகவே ஏழைகளை கொடுத்து ஆனால் இல்லை, மனசளவில் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் திருடனாக இருந்ததுனால் அவன் அப்படி பேசி கொண்டிருந்தான். அநேகர் வந்துட்டு, தம்பி நீ இந்த இவ்வளோ நேரம் இங்கே இது பண்ணதுக்கு இங்கே வந்து இதை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்காக செய்யப்படுகிற காரியமும் கிறிஸ்துவோடு செய்யப்படுகிற காரியமும் வீணாக முடிய போவதில்லை. ஆமென். தேவன் கருணைகளை பார்க்கிற ஒரு நபராக இருக்கிறார். முதலாவது சீஷர்களில் அந்த தெய்வ சொல்றான், சீஷர்கள் மார்க் எழுதுறான், சீஷர்களில் சிலர் என்று
யோவான் நேரடியாக லூக்காஸ்ல வந்துடலாம். யூதாஸின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். யூதாஸ் கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்டார். அநேகர்களுக்கு சில கேட்குறாங்க, என்ன சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்தாருங்கன்னா அந்த பிரதர் என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு கேட்பாரு. நம்மள்கிட்ட சர்ச்சுக்கு வருவதனால் யாரும் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுனால தான் மாற்றம் உண்டாகுமே. யூதாஸ் வந்துட்டு இருக்கிறதே பெரிய பிரசங்கியா இருக்க கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. இந்த மாதிரி யாரும் பேச முடியாத அளவுக்கு பேசி சத்தியத்தை நேரடியாக போதித்த ஒருவரை கேட்டுக்கொண்டு வந்தார். ஆவியும் அனலுமாய் வந்து கொண்டிருந்த வார்த்தை அவர்களின் மத்தியில் ஒரு யூதாசம். நமது வேலை யார் யூதாஸாக இருக்கிறார் என்று பார்ப்பது நமது வேலை அல்ல. அவ்வகையான சத்தம் வந்தால் அதற்கு செவி கொடுக்க கூடாது என்பதுதான் செய்தி. நீங்கள் யார் இதில் யூதாஸ் அப்படின்னு பார்ப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை யூதாஸ் யார் என்று கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தி இருந்தாலும் நமது வேலை கிறிஸ்து யூதாஸ் எப்படி கிறிஸ்து யூதாஸை நேசித்தாரோ அதே போல் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவை நேசிப்பது சுலபம். கிறிஸ்து யூதாஸை நேசித்தது போல் நாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற யூதாஸ்களை நேசிப்பதுதான் கடினம். நேரத்தில் பார்க்கிறோம், யூதாஸ் கேட்கிறான், ஏன் இந்த வீண் உங்க வாழ்க்கையில் யார் வந்து சொன்னாலும் ஏன் இந்த வீணான காரியம் என்று சொன்னால் திருப்பி சொல்ல வேண்டும். அதை கேட்காம வந்துடுறேன். ஏன் ஆண்டவர் சொன்னாரு, இதுக்கு இன்னொரு வீண் இருக்குது. வாழ்க்கையெல்லாம் நல்லா காசு சம்பாதிச்சு வச்சுருவாங்க. நல்லா பெரிய இடத்துல வாழ போப்பான். நாளைக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம். நான் சொல்கிறேன், இங்கே அநேக செல்வம் படைத்தவர்கள் இருக்கக்கூடும். நான் சொல்கிற செல்வம் ஒரு அளவு தாண்டி உள்ள செல்வம். அந்த வகையான செல்வம் வந்து விட்டால் மனதை மாற்றிவிடும். நான் அவ்வகையான மக்களோடு இருந்திருக்கேன், பார்த்திருக்கிறேன். மக்கள் வேறு யாரும் குடும்பமும் தேவையில்லை, எவரும் தேவையில்லை என்ற சிந்தனை வந்துவிடும். அவ்வகையான பணம் அவ்வகையான செல்வத்தை தந்துவிடும். அவ்வகையான மக்களை அது அண்மையில் கூட ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு மறித்து விட்டார், மறித்த பெரிய இடத்துல இருந்து. ஏன் என்றால் அதான் ஆண்டவர் வந்துட்டு பணத்தின் மேல் கவனமாக இருக்கணும்னு சொல்றாரு. சும்மா ஒரு கரெக்டாக வாழ்வதற்கும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது இல்லை. நம்ம சொல்றது ஒரு திரளான காசு இருந்துச்சுன்னா கேட்பான், கடவுள் எனக்கு இருக்கு, எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, எல்லா காரியத்தையும் பணம் பார்த்துக்கொள்ளும். அவர்களுக்கு எல்லாம் சுத்தமான வாழ்க்கையில் வந்துவிடும். தேவையான நபர்களோட கனெக்ஷன் வந்துடும். அவர்களுக்கு எந்த குறையும் இந்த உலகத்தில் இருக்காது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உலகத்தை எல்லாம் ஆதாயம் பண்ணிவிட்டு ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டால் இந்த உலகத்தை எல்லாம் ஆதாயம் பண்ண முடியும். ஆதாயம் பண்ணுவதற்கு, உலகத்தை ஆதாயம் பண்ணுவதற்கு நாம் இங்கே வரவில்லை. ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு வந்திருக்கிறோம். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை மீன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை மீன். கிறிஸ்துவை தள்ளி வைத்து விட்டு மற்ற காரியங்களில் கவனம் செலுத்துவர்களுடைய காரியம் வீண். சிலர் கிறிஸ்துவை ஓரமாக வைத்து விட்டே ஊழியமே செய்ய முடியும். அநேக ஊழியர்களை பார்த்தோம், அதுவும் வீண் என்று பார்க்கும். முதலாவது நம்ம கிறிஸ்துவான இந்த வீணான காரியம் யூதாஸ் சொல்கிறார். யூதாஸ் சொன்னவுடன் அது ஏன் ப்ளூரல் எழுதப்பட்டிருக்கு என்றால், அடிப்படை யூதாஸ் சொன்னவுடன் மற்றவர்களும் அவரை சுற்றி ஒரு 4 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. சிலர் பேச ஆரம்பிச்சாங்க. எப்போதுமே ஒரு சபையிலோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏற்றத்தாழ்வுன்றத விட ஒரு குறைபாடு ஏதாவது இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் அதிருப்தியாளர்கள் தேடுவாங்க. தேடி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிடுவாங்க. அதாவது அவர்களை சபைக்கு விரோதமாக, அதாவது கம்ப்ளைண்ட் வந்து ஒரு கண்டேஜியஸ், அது வந்து தொற்று நோய் மாதிரி. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துவிட்டோம்னால் நமக்கு பாதகம் உண்டாக்கும்படியான வார்த்தைகளை சத்துருவானவன் மற்றொரு மனுஷர்களை உங்களை நேசிக்கிறவர்கள் போல் வந்து பேச வைப்பான். அவனுக்கு நோக்கம் வந்துட்டு உங்களை நேசிப்பதல்ல. நீங்க சர்ச்சை விட்டு வெளியில் இருந்தீங்கன்னா அவ்வளவு சொல்லலாம். அவன் ஏன் சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு வந்துட்டு அவனுடைய வார்த்தை யூதாஸ் காரியத்தை வார்த்தை மாதிரி வந்து இருக்காது. நீங்க இப்பெல்லாம் இருக்கிறீங்க, இப்பெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு எல்லாம் அப்படின்னு அது வந்துட்டு யூதாஸ். கம்ப்ளைனிங் இஸ் கண்டேஜியஸ். கம்ப்ளைனிங் அதாவது கோல் சொல்வது தொற்று நோய் போல ஒவ்வொருத்தராக பாருங்க.
மிக கவனமாக வாழ வேண்டும். ஆமென். எந்த இடத்துல தேவன் இருந்தாலும் தேவனுடைய செயல்களில் நாம் உத்தமமாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், வீண் என்று ஒரு வீணன் சொல்கிறார். ஒருபோதும் கிறிஸ்துவுக்காக செய்யப்படுகிற ஊழியத்தை வீண் என்று சொல்லப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை வீண் என்று சொல்லப்படக்கூடாது. கிறிஸ்துவை பிரசங்கிப்பதை வீண் என்று சொல்லப்படக்கூடாது. ஆமென். உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி அது தொற்று இருக்கிறது. கிறிஸ்துவானவர்தான் அடித்தள வேறாக இருக்கிறார். அவர் இருந்தால்தான் நாம் கனி தர முடியும். நாம் கனிவுள்ள வாழ்க்கை வேண்டும் என்றால் மரத்தோடு வாழ வேண்டும், மரத்தோடு ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல யூதாஸ் கேட்கிறார், ஏன் இந்த வீணாக? அதற்கு கிறிஸ்துவானவர் ஒரு பதில் சொல்கிறார். இது அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. வாசிப்பது கேட்கிறேன். அதே 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவானவருடைய பதில், கிறிஸ்துவானவர் அம்மா ஏன்பா வீணாக்கிட்டேன் என்று சொல்லவில்லை. ஏன் இதை வீணாக்கி விட்டாய் என்று சொல்லவில்லை. அவர்கள் அவளை சிக்ஷித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு கிறிஸ்துவானவர் சொல்றார், அவளை தொந்தரவு செய்யாதீங்க. அனைவரும் உட்கார்ந்துருக்கீங்க, அனைவரும் கேட்டுக்கலாம், ஏன் இந்த விரயமான காரியம்? வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே போறியா, ஏன் இந்த விரயமான காரியம்? கிறிஸ்துவான வாழ்க்கையில் சொல்லப்படுது, அவர்களை தொந்தரவு செய்யாதீங்க. நாம செய்யலைன்னா அடுத்தவனை ஏன் செய்யறேன்னு கேட்கக்கூடாது. நம்ம செய்யலைன்னா நம்மளோட வச்சு வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் உண்டு. நான் செய்ய மாட்டேன், செய்கிறவனால நிறுத்தி விடுவேன். ஏனென்றால் சபைக்கும் அவர்களுக்கும் ஒரு போர் மாதிரி ஒரு உலகம் சொல்லுவாங்க. ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. அந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்துவானவர் விட்டுருங்க, அவ்வளோ எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. அநேகர் உட்காந்துருக்கீங்க, இளைஞர்கள் அநேகர் உட்காந்துருக்கீங்க, கையில் புகை இல்லை, வேதத்தை வைத்து உட்காந்துருக்கிறீங்க. கிறிஸ்துவானவர் சொல்றார், நலமான காரியத்தை செய்கிறார்களாமே. அனைவரும் உட்கார்ந்துருக்கீங்க, தவறான பழக்க வழக்கம் எல்லாம் சபையில் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு உட்கார்ந்துருக்கீங்க, நலமான காரியத்தை செய்தார்களாமே. கிறிஸ்துவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆவியில் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கிறார்கள், நலமான காரியத்தை செய்தார்களாமே. இந்த இடத்துல சபைக்கு வாழ்க்கை நல்லவையாக மாறுவர்கள் அதிகமே. வாழ்க்கை மாற வேண்டும். சில கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் போன மாற்றம் தான், அவ்வகையான மாற்றம் அல்ல. வேதத்தின் அடிப்படையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அவனை தனியாக அவள் செய்யணும், அவனை விடுங்க. அவள் ஒரு அருமையான காரியத்தை செய்தார்கள். இங்கே எத்தனை பேர் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கலாம், தனி ஜபத்தில் நேரத்தை செலவிட்டிருக்கலாம், வேத ஆராய்ச்சியில் செலவிட்டிருக்கலாம், அருமையான காரியத்தை செய்தீர்களாமே. நற்கிரியை செய்தீர்கள் என்று வேத வார்த்தை இப்படி சொல்ல வேண்டும் என்றால் அது ஆங்கிலத்தில் இன்னும் ஒரு அழகான காரியத்தை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு அழகான காரியத்தை செய்தார். சபை எப்பொழுதுதான் கிறிஸ்துவின் பாதப்படியில் உட்கார்ந்து இருக்கிறதோ சபை ஒரு அருமையான காரியத்தை செய்தது. சபை எப்பெல்லாம் அரசியலில் ஈடுபடாமல் தன் சத்தியத்தில் நிலைத்து நிற்கிறதோ ஒரு நலமான காரியத்தை செய்வது. சபை எப்பெல்லாம் உலகத்தை உள்ள விடாமல் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறதோ ஒரு நலமான காரியத்தை செய்தது. ஒரு நற்கிரியை மரியாதை செய்யலாம். இங்கே உட்கார்ந்து அனைவருக்கும் செய்யலாம். அநேக இடங்களில் போயிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் நற்கிரியை செய்வதாக இருக்க வேண்டும். இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, நற்கிரியை செய்வதாக இருக்கிறீங்க. அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், நற்கிரியை செய்வதாக இருக்க வேண்டும். அவன் தேவன் மகிமைப்படுவார். இதுல பாருங்க, அவர்கள் சொன்னாங்க, விசுவாசம் இதுல ஒரு பிரச்சனை வரும். வேதம் முழுவதும் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்று இருக்குது. அது இன்னும் உதவ வேண்டும், அது கட்டாயம். ஆனால் கிறிஸ்துவான
அவரை தள்ளி வைத்து விட்டார்களா? அநேக நாஸ்திகர்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய உலகத்தின் சார்ந்து எப்படி பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு எதிராக இருக்க மாட்டாங்க. ஒரு கலாச்சாரத்தில் நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். ஒரு இடத்துல பேசும்போது சொன்னால், நான் சபைக்கோ கோயிலுக்கோ மசூதிக்கோ எல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வேன், என் வாழ்க்கையில் ஏதாவது பாவம் இருந்தால் மாறிவிடும் என்று சொன்னார். அதெல்லாம் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படுகிறது. செயல்களினால் வருகிற பரிசுத்தத்தை தேடி ஓடுகிறார்கள். அது சாத்தியமற்ற ஒரு காரியம் என்று வேதம் சொல்கிறது. நாம் செய்வதில் நாம் எப்பொழுது when it becomes meaningful, அர்த்தமுள்ளதாக மாறுகிறது என்றால் கிறிஸ்துவை அடிப்படையாக வைத்து செய்வது. நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு நடக்காமல் தான் ஊழியம் செய்வது என்பதை விட ஊழியமாகவே வாழ்வது என்பது இன்னும் சரியான ஒரு காரியமாக இருக்கும். ஊழியம் செய்வது திடீரென்று ஒரு காரியத்தை செய்து முடிப்பதல்ல. ஊழியம் என்பது ஜெப அறையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வசனத்தை சும்மா பிரசங்கிப்பதல்ல. தனி ஜெபங்களே என்றால் சிலர் சொல்லுவாங்க, அதுக்கு சாப்பிட்டு போக சொல்லுவேன். என்ன ஜோனியை பார்க்கவில்லை என்று பொதுவாக சிலர் கேட்கக்கூடாது சொல்லுவாங்க. நான் மனசுக்குள்ள ஜோனிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. மனிதர்களிடத்தில் எதையாலும் சொல்லி மனிதர்களுடைய கண்களை அடைத்து விடலாம். ஆனால் கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மனசுல ஜோனிட்டு இருக்கேன்னு அப்படி இருக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவானவரோடு கிறிஸ்துவை முன்படுத்தி அடிப்படையாக கொண்டு நம் வாழ்க்கை இருக்கிறதா என்று நேரத்துக்கு நேரம் நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களோட எண்ணம், யூதாஸோட எண்ணம் அவர்களை காப்பாற்றி விடணும் என்றால திருட்டு நோக்கத்தோட பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இடத்துல இந்த ஜபத்துக்கெல்லாம் போறீங்களா, இந்த இதுக்கெல்லாம் போறீங்களா அப்படின்னா கவனமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம சபையில எத்தனை இது வச்சாலும் அதற்கு எல்லாவற்றுக்கும் வரலாம். இதையெல்லாம் தாண்டி தனிஜபம் இல்லை என்றால் அதுவும் கேள்வியாகிறது. தனிஜபமும் வேத ஆராய்ச்சி நம்ம பர்சனல் டைம் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். கட்டாயமாக ஐக்கியத்துக்காக வந்துவிட்டு போகிற மாதிரி ஆகிவிடக்கூடாது. அடிப்படையில் நம் இருதயத்தில் வசனம் தைக்க வேண்டும். அவன் தேவன் நம்மோடு பேசுகிறது தனி ஜபத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நேரம் நம்ம இங்கே வரணும், நம்ம எல்லாரும் கரெக்டாக இருக்கீங்க நம்புறேன். ஆனால் நம்ம அதை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தனி ஜபம் வேண்டும். தனியாக கிறிஸ்துவோடு இருக்கிற அனுபவம் வேண்டும். தனியாக வசனத்தை தியானிக்கிற அனுபவம் வேண்டும். எல்லாம் தனி ஜபத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. திடீரென்று சினிமாவில் நம்ம இடத்துக்கு எந்த கேரக்டரும் அதுக்கு தகுந்தாப்புல வேடம் மாற்றி விடலாம். ஆனால் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அதற்கு நாம் இடம் கொடுக்க முடியாது. உள்ள என்ன இருக்கோ அது வெளிப்பட வேண்டும். தனி ஜபத்திலிருந்து வெளிப்படுவதுதான் ஊழியமாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோமோ அது என்னை உட்பட எல்லாருக்கும் அதுதான் சட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கலாம். அருமையான காரியத்தை செய்தார். யோவான் சொல்றான், நல்ல எண்ணத்தோட சொல்லல, கல்லனா இருக்க முடியுதுனால அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் கிறிஸ்துவான் சொல்லுறாரு, அவர் அடக்கம் பண்ணவருக்கு முன்பாக ஒரு ஒப்பனையாக மரியாள் செய்தார்கள். மரியாளுக்கு தெரியும் பாரமுள்ள இருதயத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறார். மரியாளால் 12 பேர்கள் உருவாக இருக்க முடியாது. கிறிஸ்து எப்போ வருகிறாரோ அப்போதான் பார்க்க முடியும். ஆனால் மரியாளுக்கு தெரியும். கிறிஸ்துவானும் சொல்கிறார், அவளால் இயன்றதை செய்தார் என்று சொல்கிறார். அவளால் இயன்றதை செய்தார். அவளால் ஒரு படையை தரப்பி கிறிஸ்துவை காப்பாற்ற முடியாது. ஆனால் அவளால் அந்த பரிமளத்தை ஊற்றி கொடுக்க முடியும். கிறிஸ்துவானவர் எதிர்பார்க்கிறது தான். உதவியின் கதையில் பார்த்தோம், மனிதர்கள் பார்த்து இவ்வளவுதான் கொடுக்க முடியுமா என்று சொன்னார்கள். ஆனால் கிறிஸ்துவானவர் அதை பார்க்க முடியும். அவளால் என்றதை அவர் செய்தார். நீங்க சொல்லலாம், இவ்வளோ தான் ஜோம் முடிஞ்சது, இவ்வளோதான் எனக்கு காசு கொடுக்க முடிஞ்சது, மிஷனரி ஆஃபரிங், இவ்வளோதான் எனக்கு பைபிள் வாசிக்க முடிஞ்சது, இத்தனை பேருக்கு தான் எனக்கு சொல்ல முடிஞ்சது. அவளுக்கு என்றதை செய்தார். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை விட எப்படி கொடுக்கிறோம் என்பதை தான் கிறிஸ்துவானவர் பார்க்கிறார்.
1 கோடி ரூபா உள்ளவன் 1000 ரூபா கொடுக்குறது பெருசு இல்லை. 10,000 ரூபா வாங்குறவன் 1000 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயம். எந்த நிலையில் இருக்கா? சாதாரண ஒரு ஆள் வந்துட்டு இவ்வளோ நேரம் சொல்கிறார் என்பது இதில் நல்ல பொறுப்புகள் இருக்காங்க. இருந்தாலும் ஜபத்துக்கு நேரம் ஒதுக்கி அவளால் இயன்றதை செய்தார். அவன் கொடுப்பது மாத்திரமல்ல, நேரம் செலவிடுவது, கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது, நம் வீடுகளை கேன்சலுக்காக திறந்து கொடுப்பது, அருகில் உள்ளவர்களை அழைப்பது, எல்லாம் அவளால் இயன்றதை செய்தார். அவன் கிறிஸ்துவானவர் உங்களை பார்க்கும் பொழுது நீ என்ன இப்படி செய்து விட்டாங்க, உங்களால் இயன்றதை செய்தார். அதான் வெளிப்படுத்தல் சபைக்கு சொல்கிறார், கொஞ்சம் பலன் இருந்தும் நாமத்தை மறுதளிக்காது. பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்குது. இருக்கிற பலனை வைத்து கிறிஸ்துவானதுக்காக வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு பலனை செலுத்தி நேர்மையான வாழ்க்கையை வாழ முடியுமோ வாழ வேண்டும். எவ்வளவு பலன் வைத்தோ கிறிஸ்துவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்க வேண்டும். எவ்வளவு பலன் நேரத்தை செலவிட முடியுமோ செலவிட வேண்டும். கிறிஸ்துவானவர் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை எப்படி கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். அவளால் முடிந்ததை செய்தார். கொஞ்சம் பலன் இருந்தும் நாமத்தை மறுக்கக்கூடாது. சபைக்கு சொல்கிற வார்த்தையாக இருக்கிறது. அவளால் முடிந்ததை செய்தார். உட்கார்ந்து அநேக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும். நீங்கள் என்ன தேவன் யோகு சொல்கிறான், தேவன் கொடுத்தால் தேவன் உங்களுக்கு வர்றதெல்லாம் தேவனோட நேரம். உங்கள் காலங்களை நீங்கள் உங்களால் முடிவதற்கு நேரத்தை வீணாக செலவழித்து விடக்கூடாது. கிரிக்கெட் பார்க்கறது தப்பு இல்லை. ஆனால் ஜப வாழ்க்கை இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், சபை ஐக்கியம் இல்லாமல் கிரிக்கெட் பார்ப்பது தவறான காரியமாக மாறிவிடுகிறது. கிரிக்கெட் விக்கிரமாக மாறாது, நம் சுய மாம்சம் விக்கிரமமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் மாம்சம் கிரிக்கெட் பார்க்க சொல்லியது, ஜோமனை உட்கார்ந்தா தூக்கம் வந்து விடுகிறது, வேதம் வாசித்தால் தூங்கியே விடுகிறோம். இதெல்லாம் மாற்றி டிசிப்ளின் அவளால் முயன்றதை செய்ய. நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் உங்களை வர சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க. சொல்லுங்க, நீங்கள் உங்கள் நேரத்தில் 10 மணி நேரம் கொடுத்தா என்னப்பா அவ்வளோதான் வேற வீணாக்குற அப்படின்னா, 1 மணி நேரம் சொன்னால் என்ன 1 நாள் சொல்ல முடியாது என்று கேட்பார்கள். பிரச்சனை மக்களை திருப்திப்படுத்துவதல்ல, எல்லாம் உள்ள இறைவனை அவருக்கு முன்பாக மாசற்றவர்களாக அவருக்கு தெரியும். கொஞ்சம் நாமத்தை அவருக்கு தெரியும் யார் எந்த பலனுடன் எவ்வளவு செலுத்தினார். விதவையோட காணிக்கு மற்றவர்கள் கண்ணிக்கு குறைவாக தெரிந்தது. மரியாவுடைய செயல்பாடு மற்றவர்களுடைய கண்ணுக்கு அதிகமாக தெரிந்தது. கிறிஸ்துவானவர்கள் கண்ணுக்கு அவள் முயன்றதை செய்தார். உங்களால் முயன்றதை நீங்கள் செய்ய வேண்டும். மக்கள் சொல்லலாம் ஒரு காதை கேட்டு அடுத்து தேவனை கேட்க ஆண்டவரே, அநேகம் போராட்டமே இல்லாத வாழ்க்கை கேட்கக்கூடாது. போராட்டங்களை எல்லாம் தாங்குவதற்கும் அதை மேற்கொள்வதற்கும் பலன் கேட்க வேண்டும். போராட்டம் முன்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த யுத்தத்தை எப்படி நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே இதற்கான ஞானத்தை தாரும். எங்கள் குடும்ப பிரச்சனை இதை நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். நாங்கள் ஜெபத்தில் உட்கார வேதத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். எப்படி அணுக வேண்டும், இதை தாண்டி சில பலனை தாரும் என்று கேட்கிறோம். சில மலைகள் முன்னால் வைக்கப்பட்டது ஏறி செல்வதற்காக, கால்கள் விடப்படுவதற்காக. எல்லா மலையும் அகன்று போய் என்று சொன்னால் மலை வைத்தது காரணம் அற்று போய்விடுகிறது. சில மலைகள் அங்குதான் இருக்கும், கால்கள் பலப்பட ஜபம் பண்ண வேண்டும். தேவன் அதை செயல்படுத்துவதாக. நான் எல்லாவற்றுக்கும் மேல் உங்களால் முயன்றதை செய்ய வேண்டும். எல்லா இடத்துலையுமே சபையாக ஒன்று கூடியிருக்கிறோம். சபையாக நாம் இயன்றதை செய்ய வேண்டும். அருமையான காரியத்தை செய்ய வேண்டும். இயன்ற காரியத்தை செய்ய வேண்டும். எது அருமையான காரியம்? கிறிஸ்துவுக்காக வாழ்வது அருமையான காரியம். கிறிஸ்துவோடு நடப்பது அருமையான காரியம். கிறிஸ்துவை பறைசாற்றுவது அருமையான காரியம். 7 மணி நேரம் ஜபமா? ஏன்பா 7 மணி நேரம்? காது கேட்காதீங்க, போய் ஜோமிட்டே இருங்க. வேத ஆராய்ச்சியா? எதுப்பா வேத ஆராய்ச்சி? காது கேட்காதீங்க. இதெல்லாம் எதிர்மையோட குறை. நீங்க வெளியே இருந்தீங்கன்னா உங்களை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும். ஏனென்றால் வளர்ச்சி நீரோடையோடு இருக்கும் பொழுது அநேக கற்களால் அடிக்கப்படுவீங்க. கனி தர மரத்தை தான் கல்
கல்லடிகள். கனி கொடுக்க போற நேரத்தில் அநேக கல்லடிகள் பட்டாலும் சரி, நான் என்னால் முயன்றதை செய்வேன். எல்லாம் ஒரு நோக்கம், நான் முடித்து கொள்கிறேன். எல்லாம் ஒரு நோக்கத்தோடு செய்ய வேண்டும். அருமையான காரியத்தை செய்ய வேண்டும். முயன்ற காரியத்தை செய்ய வேண்டும். அந்த காரியத்தை சொல்கிறார். அவள் அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக ஒன்றாக ஒரு காரியத்தை செய்தார். அருமையானவர்களே, கிறிஸ்துவான ஒரு மனிதனாக வெளிப்பட்ட தேவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். வருகின்ற கோபாக்கினிகள் பஸ்கா பண்டிகையாக இருந்தது. ஆரம்பத்தில் பஸ்கா முன்னால் குழம்புன்னு நினைச்சாங்க. பஸ்காலே, ஆனால் அதற்கெல்லாம் மேலே இறையாளுமை என்று இருக்குது. கடவுளே நடத்தி வைக்கிறார். பஸ்காவோடு அவருடைய மரணம் இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது என்றால், பஸ்கா அடையாளமாக தான் கிறிஸ்து வந்தார். பஸ்கா கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரக்கால ரத்தம், ஆட்டுக்குடி ரத்தத்தில் சேர்க்கப்பட்ட எல்லாம் வருகின்ற கோபாக்கணிக்கு தப்பித்தார்கள். வருகின்ற கோபாக்கணிக்கு தப்பிக்கப்பட்ட யாவரும் இங்கே உட்கார்ந்திருக்கிறது. நம்மேல் கிறிஸ்துவானுடைய ரத்தம் இருக்கிறது. அதே வாரத்தில் அடிக்கப்படுவார், மரிப்பார். மூன்றே நாள் தான் உயிர் தந்தல் இருக்கும். இடத்துல பார்க்கிறோம், சிமியோன் என்கின்ற யாரு இல்லப்ப சிமியோன் என்கின்ற குஷ்டரோகி இருக்காங்க. குஷ்டரோகியாக இல்லை, குஷ்டரோகியாக இருந்தால் பாளையத்துக்கு புறப்பாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி ஐக்கியத்தில் இருக்க முடியாது. குஷ்டரோகம் சோகமாக இருக்கிறான். குஷ்டரோகம் எதை குறிக்கிறது என்றால் பாவத்தை குறிக்கிறது. ஒருவன் பாவம் நீங்கி கிறிஸ்துவண்டை வாழ்கிறான். மற்றொரு இடத்தில் உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரு, மரித்த உயிர்த்தெழுந்த லாசரு இருக்கிறான். இரண்டும் எதை காமிக்கிறது என்றால், பாவம் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு வாழும் பொழுது ஒரு நாள் மரித்து கிறிஸ்து அண்டை நாம் உட்காரர்களாக தேவன் மகிழ்வாராம். இடத்துல பாருங்க, இரண்டு இது ஒரு நல்ல ஒப்பனையாக காணப்படுகிறது. சொல்றாரு, கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்காக நான் இது பண்ணாரு. நான் சொல்லி வாசிக்க வேண்டாம். கடைசியாக சொல்றாரு, எங்கெல்லாம் இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறதோ செய்த காரியம் என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்துவானவர் அவருக்கு நாம் செய்ததை மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. அநேகர் சொல்லலாம், இவ்வளோ செஞ்சிருக்காங்க, நான் இவ்வளோ செய்தேன், எதுவும் வரவில்லையே என்று யோசித்தாலும் கிறிஸ்து மறக்காதவராக கண்ணீர் விட்ட கண்ணீர் அவர் மறக்கப்படவில்லை. நீங்கள் செலுத்துகிற காணிக்கை இல்லாத நேரத்தில் கொடுத்தீர்கள் அல்லவா, அது மறக்கப்படவில்லை. நீங்கள் செய்த ஊழியம் மறக்கப்படவில்லை. மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர்கள் மக்கள் ஆயிரம் சொல்வார்கள், மக்களுக்கு தெரியாது, எல்லாம் தாண்டி பார்க்கிறது தேவன் இருக்கிறார். எங்கெல்லாம் சொல்லப்படுது, 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. அப்போ வந்துட்டு கிறிஸ்தவமே முன் தோற்றுவிக்கப்படவில்லை. கிறிஸ்துவானவர் சொல்கிறார், உலகம் எங்கும் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ, நான் தமிழ் மொழியில் காரைக்குடி என்கிற இடத்தில், இந்த இடத்துல உட்காந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே போல் உலகம் எங்கும் அனைவரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அது நடந்தது எருசலேமுக்கு பக்கத்தில் ஒரு பெத்தானியா என்கிற இடத்தில் ஒரு பெண் கிறிஸ்துவ அண்டை சீசர்களால் சூழப்பட்ட ஒரு சூழலில் நடக்கப்பட்டது. இவரை அரேமிய மொழி சார்ந்தவர்கள் 2000 ஆண்டு கழிச்சு இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். மரியாதையை காணிக்கை மறக்கப்படவில்லை. இருக்கிற எத்தனை பேர் நீ வந்திருக்கீங்க மற்றும் பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காக செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு திரும்பி வரும். நான் சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்துவுக்காக செய்கிறோம் என்று கேம்பிளிங் சீட்டு கட்டுற மாதிரி நினைச்சு கொள்ளக்கூடாது. 10 ரூபா போட்டால் 100 ரூபா லாட்டரி சீட்டு கிடையாது. அந்த நினைவோடு செய்தோமானால் அதற்கான பலனை கிறிஸ்து தான். இது வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் கிடையாது. இவ்வளோ பணம் போட்டு இவ்வளோ வருவாங்க. கிறிஸ்துவுக்கு கொடுப்பது என்பது இயல்பாக வர வேண்டிய ஒரு காரியமாக. பணத்தை மாத்திரம் சொல்லவில்லை, உங்கள் நேரத்தையும் உங்கள் பலனையும் உங்களுடைய ஞானத்தையும் எல்லாத்தையும் உற்பத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்து விட்டேன், ஆசீர்வாதம் எனக்கு வரும் என்பதில்லை. இயல்பே ஊழியம் செய்ய வேண்டும், இயல்பே கிறிஸ்துவுக்காக கஷ்டப்பட வேண்டும், இயல்பிலே நாம் வறுமையிலும் தேவனுக்கான ஒரு இடத்தை வைக்க வேண்டும். இயல்பிலே வாழ்வியல் ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். நாம் எப்பொழுது அதை ஒரு
சிஸ்டமாக பார்த்தோம்னா அது நடக்காது. புதிய ஏற்பாட்டில் இவ்வளோதான் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அது உங்கள் மனதை சார்ந்தது. ஆனால் நாங்கள் மிஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. நார்த் இந்தியா கடினமான இடம் இல்லையா? நம்மை பார்க்கையும் கடினமான இடத்துக்கு தான் நம்ம வேற வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அவர்கள் வேற வகையான பிரச்சனையை சந்திக்கிறாங்க. மிஷனுக்கு நம்பிக்கை கொடுப்பது கொடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும். ஆனால் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இல்லை, நீங்கள் உங்கள் மனதார கொடுக்க வேண்டிய 7 மணி நேரம் ஜெபம் வந்துட்டு எல்லாம் கம்பல் பண்றாங்கன்றதுக்காக இல்லை, கிறிஸ்துவோடு நடக்கிற காரியம். இயேசுவை பத்தி சொல்லணும் என்னன்னா எழுதி வச்சிருந்தே சொல்லி தொலைக்கணுமே என்பது இல்லை. கிறிஸ்துவின் மீது அன்பினான காரியமாக மரியாள் அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டால் அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க. கிறிஸ்துவின் பாதத்தில் இருந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்டேன், அருமையான தீர்க்கதரிசனத்தை கேட்டேன். என்னுடைய சகோதரன் உயிரோடு இங்கே உட்கார வச்சிருக்காரு, கண்ணீர் மல்க காலை துரைத்து இது பண்ணாங்க. தலையில் என்று நாட்கள் இருக்கிறது, தலையில் கொட்டப்பட்டது, கால் வரைக்கும் வந்து காலை குளிர். உண்மையில் இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜெமிமா ராட்ரிகோ சில கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கிறிஸ்துவ எந்த ஒரு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்காக சில கடினமான காரியத்துக்கு போனதை பகிர்ந்து கொண்டார். ஆராதிப்பதெல்லாம் பார்த்தோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏனென்றால் இப்போ உள்ள அரசாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மத சார்பில் எதுவும் பேசக்கூடாது என்று வாய் அடைக்கிறாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்கிறாங்க. ஆனால் கண்ணீர் மல்க அவர் சொல்லிவிட்டார், ஆண்டவர் இல்லைன்னா அதெல்லாம் செஞ்சுக்க முடியாது. எதிர்காலத்தில் யோசிக்க விட நான் டீமில் வச்சுருப்பாங்களா என்ன அப்படின்னு சான்சரி அகாடமி சரி இந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவதற்கு திறமையை தந்த ஆண்டவர் முன்பாக 139 நினைக்கிறேன் எடுத்தாங்க. 37 தோற்க வேண்டிய மேட்ச் ஜெயிச்சு விட்டாங்க. உலகக்கோப்பை இன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். சச்சை விட்டு உட்காந்து பார்க்காதீங்க, திருப்பி பார்த்தோம்னா அது என்ன என்று பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்றால் நல்லது, வெற்றி பெறவில்லை என்றால் நல்லது. சொல்ல வேண்டிய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வெற்றி பெற்றால் தான் சொல்ல வேண்டும். கிடைக்கிற 2002 உலகக்கோப்பை இப்போ டெடிகேஷன் முடிச்சு அடுத்த நாள் இந்த சபை டெடிகேட் ஆகி அடுத்த நாள் ஒரு 2-3 நாளில் இருந்தது. நான் தந்தை அப்புறம் ராஜா உடனே வீட்டில் தான் இருந்தாலும் ஒரு உலகக்கோப்பையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. கால்பந்து உலகக்கோப்பை நடந்தவுடன் வெற்றி பெற்றவுடன் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு சிலர் அவர்களுடைய ஜெர்சியை கட்டிட்டு கிறிஸ்துவுடைய நாமத்தை எழுதி கொண்டிருந்தார். உண்மையான காரியங்கள் ரொம்ப கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும். வாழ்க்கையில் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. கிறிஸ்துவா சொல்கிறார், என்னை பற்றி வெட்கப்பட்டா ஜெமிமா ராட்ரிகஸ் கண்ணீர் மல்க பேசின ஒரு காரியத்தை வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அநேக தியானங்களை செய்திருக்கிறார். மறப்பதற்கு தேவன் வழி எல்லா காரியத்தையும் மரியாதை செய்வார். ஏன் இந்த வரையம் என்று கேட்டவர்களுடைய வாயெல்லாம் ஒரு நாள் வைக்கப்படும். கிறிஸ்துவான உங்களுக்காக பேசுறதுக்காக இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு காரியம் கிறிஸ்துவான சொன்னார், நலமான காரியத்தை நீங்கள் தலைவராக நற்கிரியை செய்தார், அருமையான காரியத்தை செய்தார், நலமான காரியத்தை செய்தார், அழகான காரியத்தை செய்தார். எதை தலைப்பாக வச்சாலும் சரி சரியான ஒரு காரியமாக இறுதியாக சொல்லி மன்னிக்க வேண்டும் என்று சற்று நேரம் உள்ளதற்கு இறுதியாக 3 காரியத்தை சொல்லுகிறேன். வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லை என்றால் வாழ்க்கை உலகத்தை எல்லாம் அவன் பண்ணலாம், மாற்றும் அவன் இஷ்டப்படுத்தி விட்டு எல்லாம் கிறிஸ்து வாழ்க்கை. கிறிஸ்துவோடு செலவழிக்கிற நேரம் ஒருபொழுதும் விரயமல்ல. வேதத்தில் வளர்கிற காரியம், சபையோடு நடக்கிற காரியம் ஒருபோதும் விரயமல்ல. கிறிஸ்துவை எவ்விதமான எதிர்ப்பின் மத்தியிலும் கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். சீஷர்கள் அவரை சிக்ஷித்தார்கள். அவ்வளவு இதை கொற்ற பேசாம எந்த விதமான எவ்வளவு குறை கேட்டாலும் சரி என்று சொல்லி நீங்கள் அந்த மத்தியிலும் கிறிஸ்துவை
நேசித்து ஆராதிக்க முடியும். ஆமென். அடுத்த காரியம், 3 காரியம் என்னவென்றால், முதலாவது கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வீண். கிறிஸ்துவோடு செலவிடும் நேரம் ஒருபோதும் வீணல்ல. கிறிஸ்துவை எவ்விதமான சூழலும் பின்பற்றுகிறோம். இறுதியாக கிறிஸ்து செய்கிற காரியம், கிறிஸ்து உங்கள் இதயத்தை பார்க்கிறார். ஆமென். அவர் எவ்வளவு கொடுக்குறீங்க என்பதல்ல, எப்படி கொடுக்குறீங்க, எந்த சூழலில் இருந்து கொடுக்குறீங்க என்று பார்க்கிறார். இருதயத்தின் ஆழங்களை அறியவராய். ஆமென். கண்களை மூடி கொஞ்சம் நோக்கத்தோடு, முடிவோடு, ஒரு தீர்மானத்தோடு நாம் செல்லுகிறவராக இருக்கிறது. நான் சொன்ன 4 காஸ்பலில் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் 3 காஸ்பலில் நம்ம பார்த்தோம். இது முரண் கிடையாது. எல்லாம் ஒவ்வொன்றை காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடத்துல டீலை கொடுத்துருக்காங்க. மற்ற ஒரு நாள் இன்னும் ஒரு சம்பவத்தில் இன்னொரு பெண் செய்த ஒரு காரியத்தில் மற்ற ஒரு நாள் தேவன் பார்க்க உதவி செய்வார். ஆனால் இன்று நாம் போவதற்கு முன்பாக ஒரு முடிவோடு போக வேண்டும். மரியாதை போல கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் வசனத்தை கேட்க ஒரு நலமான காரியத்தை செய்ய